வணக்கங்க. "நீ தமிழனா? நான் தமிழனா? யார் தமிழர்? நாங்க தான் தமிழர்." அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் குடுத்துட்டு ஒரு குரூப் ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குதுங்க. அதாவது தமிழ தவிர வேற எந்த மொழியும் தாய்மொழியா கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2ஆம் தர குடிமக்கள் அப்படிங்கிறது இவங்களோட மைண்ட் செட். அவங்களுக்கு வந்து இந்த நாட ஆள தகுதி கிடையாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். இப்படிலாம் பேசுவாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மனித இனம் வந்து எப்பவுமே வந்து மைக்ரேட் ஆயிட்டே தான் இருந்திருக்குதுங்க. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வர்றோம். நகரத்திலேருந்து வேறு மாநிலத்துக்கு போறோம். வேறு நாடுகளுக்கு போறோம். எல்லா பக்கம் நம்ம ஆளுங்க போய் வேலை செய்றாங்க. அவங்கவங்க வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறணும், வாய்ப்புகள தேடி மைக்ரேட் ஆகுறது வந்து ஹியூமன் ஹிஸ்டரி. இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க. இங்க தெலுங்கு மொழி பேசுற நாயுடு மக்கள் இருக்காங்க. கன்னடம் பேசுற தேவாங்க செட்டியார்கள் இருக்காங்க. மலையாளிஸ் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. இங்க யாரும் வந்து லாங்குவேஜ் வச்சு யாரும் பிரச்சனை பண்றது கிடையாது. அவங்கவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் கூட்டு முயற்சியா வொர்க் பண்ணங்காட்டி தான் நீங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, தொழில், கல்வி, மருத்துவம் இது எல்லாத்துலயுமே வந்து டெவலப்பான ஒரு மாவட்டமா இருக்குதுங்க. ஒரு காலத்துல மலையாளின்னு சொல்லப்பட்ட எம்ஜிஆர் தான் வந்து தமிழகத்தின் முடிசூடா மன்னனா இருந்திருக்காரு. இன்னும் நெறைய வீட்டு பூஜை அறையில எம்ஜிஆர் படத்த வச்சு கும்பிடுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாரி இனவாதம் பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ஒரு நச்சு விதைய விதைக்கிறீங்க மக்கள் மனசுல. அதுவும் இளைஞர்கள் மனசுல குறிப்பா. அந்த நச்சு விதை வந்து வளர்ந்ததுன்னு வச்சுக்கங்க. அது ஒரு பெரிய முள் செடியா வளர்ந்து நிக்கும். நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல், பாலஸ்தீன்ல என்ன நடக்குது? மக்கள வந்து மதவெறிய ஊட்டி 2 பக்கம் சண்டை. ஏராளமான குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டாங்க. அந்த குழந்தைகள் செஞ்ச பாவம் என்ன? அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? நம்ம இந்த மதத்தில தான் பொறக்க போறோம் அப்டின்ட்டு. ஸோ இந்த மதத்த வச்சு, மொழிய வச்சு மக்கள உசுப்பி, உசுப்பி விட்டு ஆட்சி அதிகாரத்த கைப்பற்றலாம் அப்டின்னு நெனைக்கிறவங்க, வி ஹேவ் டூ பி கேர்ஃபுல் வித் தெம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவே தரக்கூடாது. அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். தேங்க் யூ.